வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் மாடியூல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் மாடியூல்னா என்ன அப்படிங்கிறது, மாடியூல் அப்படிங்கிறது என்ன ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் தான் நமக்கு வந்து பைத்தானில் மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல நான் 4.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மாடியூல் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து சைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், பை வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேத்தில் வந்து மாடியூல் அப்படிங்கிறத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணுவோம். அதை மாடியூல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து இம்போர்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு மேத் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா மேத், அதாவது என்ன பண்ணால் அந்த மாடியூல், அதாவது ஒரு ஃபைல், அதுக்குள்ளே நிறையா மெத்தட்ஸ் இருக்கும், அதாவது மெத்தட்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது இல்லைனா இந்த மாதிரி ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி லைன் ஆஃப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அந்த மாதிரி கோடெல்லாம் இருக்கும். அது எனக்கு தேவைப்படுது, அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன், அதை அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் புதுசாக கோட் எழுத வேணாம். அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் இந்த அதாவது மேத் லைப்ரரி அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படுது, நம்ம இம்போர்ட் மேத்னு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பை வேல்யூ நான் செக் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன், பிரிண்ட் மேத்னு கொடுக்குறேன். நான் மேத்து டாட், அதாவது மேத்து டாட் அப்படின்னு சொல்கிறேன். மேத்துங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து பை அப்படிங்கிறது ஒரு இதை கால் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பைத்தான் 4.py ஓகே தானே. ஸோ இப்போ நமக்கு என்ன ரன் பண்ணால் நமக்கு என்ன காமிக்குது, 3.14 அப்படின்னு காமிக்குது. ஆக்சுவலி இந்த மேத் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க, ஸோ எங்கே இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட லைப்ரரி ஃபைலில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோவில் லைப்ரரினா என்ன அப்படிங்கிறது அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து நம்மளோட புதுசாக நம்ம வந்து ஒரு லைப்ரரியில் இந்த மாதிரி நாம வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மேத் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடியூல், அதாவது ஒரு பைத்தான் ஃபைல் தான். அதுக்குள்ளே வந்து இந்த பை வேல்யூக்கான இதெல்லாம் இருக்குது, அதாவது இந்த பை வேல்யூ எப்படி கொண்டு வருது அப்படின்னு. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக இப்போ ஒரு மாடியூலாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ வந்து புதுசாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து 5.py அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5.py அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து நான் நல்லாவே தெரியும் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கு என்ன பண்ணுவோம், டெஃபனிஷன் ஒரு கீவேர்டு கொடுப்போம். ஆட் அப்படிங்கிறது ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா அந்த ஆட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதில் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும்னா x, y அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவோம். சரி தானே. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவோம், ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கால் பண்ண போகிறதில்ல, வேறு ஒரு இடத்துலேருந்து கால் பண்ண போகிறோம். இப்போ கால் பண்ண போகிறோம்னா கால் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்க வந்து அந்த ரிசல்ட் கேட்பாங்க. இப்போ வந்து பைனா நம்ம என்ன கால் பண்ணோம், எனக்கு வந்து பையோட வேல்யூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ வந்து பையோட வேல்யூ தான் நம்ம கேட்குது. சரி தான், நம்ம எந்த வேல்யூ கொடுக்கல, அதுவாகவே டிஃபால்ட்டாக நமக்கு காமிக்குது. ஸோ அது மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கிட்ட ரிட்டன் பண்ண சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன், ரிட்டன். ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், x + y. அப்போ நான் எக்ஸு ஒய்க்கு வந்து வேல்யூ உனக்கிட்ட கொடுப்பேன், நீ எனக்கு என்ன பண்ண 2ஐயும் ஆட் பண்ணி ரிட்டன் பண்ணு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எழுதியிருக்க கோடு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒரு ஃபைலில் இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ஸோ இதே ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் எழுத போகிறேன். என்ன, test.py அப்படிங்கிற ஒரு ஃபைல், பைத்தான் ஃபைல் எழுத. இந்த test.py அப்படிங்கிற ஃபைலு, ஸோ இதை வேணால் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு நேமில் ரீநேம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் கால்சி அப்படின்னு வேணால் வைக்கிறேன். ஏன்னா கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவோம், அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கால்சி அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து இதை வைக்கிறேன். அதாவது இந்த ஃபைலோட நேம் கால்சி, இந்த ஃபைலோட நேம் வந்து டெஸ்ட். சரிங்களா. இப்போ வந்து test.py அப்படிங்கிற ஃபைலில் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இம்போர்ட் கால்சி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அப்போ கால்சிங்கிற மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணுறேன். கால்சிங்கிற மாடியூலை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் கால்சி ஓகேங்களா டாட் அப்படின்னு வைப்போம். ஸோ கால்சி டாட் அதில் இருக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் தான். இப்போ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுறதுக்கு 2 வேல்யூ கொடுக்கணும் அல்லவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20,30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், இந்த 20,30 அப்படிங்கிறது இந்த கால்சிங்கிற இதுக்கு போய் இந்த x, yயில் பாஸ் ஆகும். மறுபடியும் x + y வந்து ரிட்டன் ஆகும். எங்கே ரிட்டன் ஆகும், ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கால் பண்ணுறோம், இங்கே இந்த இடத்துல கால் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை வந்து என்ன ஆகும், அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ரிட்டன் ஆகும். இப்போ ரிட்டன் ஆகிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் அதை கெட் பண்ணணும். அங்கேருந்து ரிட்டன் பண்ணுது. நான் இங்கேருந்து 20,30 அப்படிங்கிறது பாஸ் பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணுது, அந்த கால்குலேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுது. அந்த கால்குலேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு x + y அதாவது ஆட் பண்ணி ரிட்டன் பண்ணுது. எங்கே ஆட் பண்ணி ரிட்டன் பண்ணுன்னா இங்கே கால் பண்ணுற இடத்துக்கு ரிட்டன் பண்ணும். இப்போ நான் கால் பண்ணுற இடத்துல ரிட்டன் பண்ணுற வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம், ரிசல்ட்டில் என்ன இருக்குது. ஸோ இதில் வந்து ரிசல்ட் அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் 1 செகண்ட் கம்பைல் பண்ணி இப்போ வந்து நம்ம எதை ரன் பண்ணி பார்க்கணுன்னா test.py அப்படிங்கிற ஃபைலை வந்து ரன் பண்ணி பார்க்கணும். test.py அப்படிங்கிற ஃபைலை ரன் பண்ணால் நமக்கு வந்து ஆகும்
50 அப்படின்னு ஒன்று வரும். வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இன்னும் ஒன்றும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் நம்பர் 1, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்டிஜர் ஆஃப், இங்கே வந்து இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்டர் நம்பர் 1 அப்படின்னு ஒரு மெத்தடை வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு n2 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ n2 அப்படிங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ என்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஸோ இப்போ இதோட நேம் வந்து என்ன பண்ணோம், n2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம். இவ்வளோதான். இப்போ n1 n2ன்னு மாற்றியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். என்டர் நம்பர் 1 அது வந்து n1ல் ஸ்டோர் ஆகும், n2ல் ஸ்டோர் ஆகும். இந்த n1 n2வை நம்ம என்ன பண்ண போகிறோம், Calc அப்படிங்கிற மாடியூல், அதாவது அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய அடிஷன் சப்ட்ராக்ஷன், அடிஷன் அதை ஆட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் இதுக்கு அனுப்ப போகிறோம், n1, n2. ஓகேங்களா. அப்போ கோடு நான் இங்கே எழுதலை, ஆட் பண்ணுறதுக்கான கோடு இந்த ப்ரோக்ராமில் எழுதலை, வேறு ஒரு இடத்துல ப்ரோக்ராமில் எழுதியிருக்கிறேன். ஸோ அங்கே போய் என்ன பண்ணோம், அது போய் ரிட்டர்ன் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஆட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் கம்பேர் பண்ணோம். என்டர் நம்பர் 1 இப்போ வந்து 30 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 40 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அப்போ நமக்கு வந்து 70 அப்படிங்கிறது கிடச்சி. ஸோ இதுதான் வந்து மாடியூல் அப்படிங்கிறது. மாடியூல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எழுதியிருக்க பைத்தான் ஃபைலில் தான் மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மாடியூலை நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை சொல்லிவிட்டு அந்த மாடியூல் அது மீன் அந்த பைத்தான் ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மெத்தடையோ உங்களுக்கு அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வேறு எதுவும் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் லைப்ரரினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நன்றி நண்பர்களே.